Hey guys, welcome to Basha Views. நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரியில இருக்க ஃபயர் ஸ்டேஷன் ரோட்ல தான் இருக்கோம். இங்க ஃபயர் ஸ்டேஷன் ரோட்ல என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு போயிட்டு 100 rupees சேலஞ்ச் பண்ண போறோம். 100 rupeesக்கு நம்ம என்னென்ன வாங்க போறோம்ன்றது பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல 100 rupeesல இந்த பாண்டிச்சேரி ஃபயர் ஸ்டேஷன் ரோட்ல என்னென்ன கிடைக்குதுன்றது வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதுதான் பாண்டிச்சேரி ஃபயர் ஸ்டேஷனு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. நம்ம என்ன 100 ரூபாய்க்கு என்ன சாப்பிட முடியும் இந்த கடையில், இங்கே இந்த இருக்க ஏரியாவில் அப்படின்றது நம்ம பார்ப்போம். பிரியாணி கடை இருக்குது, நம்ம பிரியாணிலாம் சாப்பிட முடியாது 100 ரூபாய்க்கு. எக் குல்ஃபி, சேலம் தட்டு வடை செட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குங்க. எல்லாமே 100 ரூபாய் வாங்குறது கஷ்டம் போல இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம இன்றைக்கி ஒரு 3 டிஷ்ஷாவது சாப்பிட்ணும் 100 ரூபாயில். கிடைக்குதான்றது பார்ப்போம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? கண்டிப்பாக கிடைக்கும். 100 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது. மசாலா கொஞ்சம் போடுங்கக்கா. கைஸ், நம்ம ஒரு வழியாக ஒரு கடையை கட்டுப்பிடிச்சிட்டோம். நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கோம். 30 ரூபா ப்ரைஸு. 100 ரூபாயில் 30 ரூபா போயிடுச்சு. பேலன்ஸ் 70 ரூபா இருக்குது. எப்படியும் 3 டிஷ்ஷு தான் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்கு மேலே பண்ண முடியுதா பண்ணுவோம். 3 டிஷ்ஷு வரன்றது பெரிய விஷயம் தான். கைஸ், 30 rupeesக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டோம். நம்ம நல்லா மசாலாலாம் போட்டு தந்துருக்காங்க. நல்லா ஒரு மாதிரி அப்படியே எல்லாம் அவங்க பாட்டு நடந்து போய்ட்டுருக்காங்க. எல்லாம் பாண்டிச்சேரியில் வேறு ஊராக தெரில. நிறைய பேர் பார்த்தா இந்த ஊர் மாதிரியே தெரில. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நீங்கள் இந்த ஃபயர் ஸ்டேஷன் ரோடு அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கடைங்க இருக்குது. ஸ்வீட் கார்ன் நல்லா இருக்குது. நல்லா மசாலாலாம் போட்டு 100 ரூபாயில் ஒரு நிலைமைக்கெலாம் 100 ரூபாய்க்கு எத்தனை சாப்பிட முடியும்னு தெரில. 100 ரூபாயில் இப்போ அட்லீஸ்ட் நம்ம 4 டிஷ்ஷாவது முடிச்சாகணும் டார்கெட். ஸ்வீட் கார்ன் 30 ரூபா போயிடுச்சு. இன்னும் 70 rupees இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமேங்கிறது பையன் 50 rupees அந்த மாதிரி தான் இருக்குது. காலி பண்ணியாச்சு. 30 rupeesக்கு உண்மையாக வறுத்து இந்த மாதிரி எடுத்து பீச்சில் போனால் நம்ம சாப்பிடுவோம்ல ஸ்வீட் கார்ன். நல்லா ஹெல்த்தியும் கூட. 30 ரூபாய்க்கு சாப்பிட்டது நல்லா தான். இன்னும் 70 rupees இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். 70 rupees பார்ப்போம். கூட்டம் இன்னும் போப்போ நிறைய வரும் போல். நம்ம ஒரு நாள் முடிஞ்சால் நைட்டில் வந்து எடுத்து பார்க்கணும். நைட்டு ஒரு அதாவது லேட் நைட்டு. இங்கே ஏதோ ஒரு கடை இருக்குது. 20 ரூபாய்க்கு ஏதோ போட்டிருக்காங்க. வாட்டர் பாட்டில். சரி, முகர கட்டிக்கு இதைத்தான் போட முடியும். ஏன்டா அப்படி? இது வரைக்கும் குடிச்ச டீக்கு காசு கொடுத்துருக்கியா? போட்டேன்னா ரைஸ். இப்போ திரும்ப நம்ம வந்து இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கடை பேர்லாம் என்னன்னு தெரில. கரெக்டாக அதே பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ 40 ரூபா காலிஃப்ளவர் வாங்குவோம். ஒரு சமோசா 20 rupees போட்டிருக்கு. சமோசா காலிஃப்ளவர் வாங்குவோம். காலிஃப்ளவர் 65, கோபி 65, 40 rupees போச்சுன்னா நமக்கு. இங்கேயும் ஸ்வீட் கார்ன் இருக்குது. ஆனால் நம்ம சேலஞ்ச் வந்து ஒரே கல்லில் சாப்பிடக்கூடாது. வேறு கல்லில் சாப்பிட்ணும். 100 ரூபாய்க்கு போய்ட்டு ஒரே கல்லில் பிரியாணி போய் சாப்பிட்டு வரலாம். ஆனால் அது நம்மளுக்கு கோல் கிடையாது, டார்கெட் கிடையாது. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டிஷ்ஷு 100 ரூபாக்குள்ளே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்டாகணும். ரைஸ் கோபி வந்துச்சு 40 ரூபா. லெமன்லாம் கொடுத்துருக்காரு. லெமனை பொழிஞ்சு அப்படியே ஒரு 100 கிராம் இருக்கும்.
சூடாக இருக்குது. அண்ணா டிஷ்யூ இருக்காண்ணா? சூடாக இருக்குது. ஓகே தான், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே. செம்ம சூடு. ஐயோ. நல்லா இருக்காண்ணா சூடா. சிஎஸ்கே வேறு தோற்று போயிட்டு இருக்கானுங்க ஐபிஎல்ல. என்ன பண்ணுறது இல்லை. நீங்களும் மேட்ச்சை பார்க்குறீங்கன்னா மேட்ச் பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கால்ஃபில் எப்படி இருந்த டீமு எல்லோரும் அடிக்கிறானுங்க. ஒன்றுத்தில் உப்பு கம்மியாகுது, இன்னொருத்தில் உப்பு அதிகமாக இருக்குது. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா 2 வீலர் ரெண்ட் எடுத்துக்கணும் போல். அப்போ தான் இங்கெல்லாம் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னும் அவ்வளோதான் வேணும். ஆட்டோ பஸ்ஸுக்கு இன்னும் தான் வேலைக்கே ஆகாது. வந்து 2 வீலர் எடுத்துக்கோங்க. 300 rupeesலேருந்து இருக்குது 2 வீலர். எவ்வளோண்ணா ஸ்கோரு? மேட்ச் வர ஓட்டுருக்கு லைவ். இன்னும் இந்த 30 ரூபாவில் என்ன கிடைக்குமோ தெரில. எப்படியோ 2 டிஷ்ஷு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு டிஷ்ஷு தான் என்ன பண்ணுறது தெரியல 30 ரூபாய்க்கு. பார்ப்போம், அதுவும் ஏதாவது வழி இருக்கும். கைஸ் 70 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் கைஸ். 2 டிஷ்ஷு சாப்பிட்ருக்கோம். ரெண்டுமே ஒர்த்து தான். ஒரு ஸ்வீட் கார்னு, இன்னொன்று கோபி 65. என்ன 30 ரூபாய்க்கு இது எதுவுமே கிடைக்காது போல இருக்க. இங்கே ஒரு கடையில் ஐஸ்கிரீம் பார்த்தேன், ஆனால் அது 35 rupees. 30 rupeesக்கு என்னங்கண்ணா ரைஸ் என்ன பண்ணுறது தெரியல. 2 சாப்பிட்டோம், தண்ணி குடிக்கல. அதனால் 10 ரூபாய்க்கு மோர் வாங்கிட்டோம். 3வது டிஷ்ஷு. செம்மையாக இருக்கு. நைட்டில் மோர் குடித்தா கோல்டு வரும் எல்லாம் நினைப்பீங்க. ஒரு 3 பேர் அதெல்லாம் வராது. 10 ரூபா சூப்பர் வர்த்தி கைஸ். 3 டிஷ்ஷு முடிச்சாச்சு. 80 ரூபா ஆச்சு. இன்னும் 20 ரூபா இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன், செகண்ட் கோபி 65, தேர்டு மோர். இன்னும் 20 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் தெரியலையே. இப்போதான் கூட்டம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்காரெல்லாம் வராங்க. 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் இருந்தால் சாப்பிட்றலாம். ஆனால் 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் இருக்காது. 20 ரூபீஸ்க்கு ஏதாவது டிஷ் இருக்கா? 20 ரூபீஸ் இல்லை, எங்கேயாவது இருக்குமா? அதில் 100 ரூபீஸ் சேலஞ்ச் பண்ணுறேன். 80 ரூபீஸ் போயிடுச்சுன்னா 20 தான் இருக்குது. அதெல்லாம் வாங்குறது. இருக்கா உங்ககிட்ட? இருக்கா? இங்கே இருக்குங்களா? நேராக போகணுமா? ஓ ஓகே ஃபைன். கப்பில் பாப்கார்ன் தருவாங்களா? சிக்கன் பாப்கார்ன். ஓ இங்கே இருக்கு. சரி ஓகே தேங்க்ஸ். 10 ரூபீஸ்க்கு சிக்கன் பாப்கார்ன் தருவாங்களா? பார்ப்போம். கடைக்கு தான் 10 ரூபாய்க்கு சிக்கன் பாப்கார்ன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி 20 ரூபா இருக்கு? இது தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போயிருப்பேனே. நான் ஏன் ஸ்வீட் கார்னை சாப்பிட்ணும்?
கடை வேற இல்லையா இன்னைக்கு? இன்னைக்குன்னு பார்த்தா போடாமல் இருப்பார் அவர் கடையை. ஃபஸ்ட்டே அந்த கடைக்கு போனேன், நான் கேட்டிருக்கணும், நான் தான் கேட்கல. இட்லி கடை கூட இருக்குது. ஒரு இட்லி என்ன 10 ரூபா இருந்தால் கூட 2 இட்லி சாப்பிட்லாம். ஆனால் நம்மளுக்கு சிக்கன் பாப் அந்த மாதிரி கிடைக்குமா? போவோம். இன்னைக்குன்னு பார்த்தா கடை எடுப்பார் அவர். வர வர ஒரு மரியாதையே இல்லை நமக்கு. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே சனியனே அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இங்கேயா? இங்கேயும் நிறைய கடைங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லோஃப்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிற்கிறாங்க போல். இல்லை இது ஏதோ ஃப்ரெஞ்சு கிளாஸ் இது ஃப்ரெஞ்சு கிளாஸ் இது. எல்லாருக்கும் பாண்டிச்சேரி ரோடெலாம் பார்த்து எவ்வளோ 2 வீலர் இருக்கு பாருங்க. யாராவது சொன்ன வண்டியா வாடகை வண்டியானே யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன். அதாவது இந்த ஏரியா மட்டும் தான் அப்படி இருக்குது, மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது நம்ம பார்க்குற மாதிரி. ஆனாலும் சிட்டி நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. ஏரியா வந்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக இருக்குது. கடையே இல்லையே, நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க, நைட்லும் எடுப்பாங்க. ₹15 ஆலு சமோசா. ஓகே, ₹20 கட்லெட்டு. சரி, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆலு சமோசாலாம் நைட்டில் சாப்பிட முடியாது. கார்த்திக் கேஃபேன்னு ஒரு கடை இருக்குது. ரோஸ் மில்க்கு ₹40. நம்ம பட்ஜெட் கிடையாது. ஆனால் நினச்சா ₹100 மேலே வாங்கலாம். ஆனால் நம்ம வீடியோவில் போட்டால் அது கரெக்டாக இருக்காது. நம்ம இந்த வீடியோவே பர்டிகுலராக ₹100 சேலஞ்சு தானே. கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். ₹20 கிடைக்காதா? நான்லாம் சின்ன வயசில் ₹20 எவ்வளோ வாங்கி சாப்பிட்றது தெரியுமா? அப்போல்லாம் காளான் ₹15 இருக்கும். மஷ்ரூம் ஸ்ட்ரீட் சைடு மஷ்ரூமு ₹15. பானிபூரி ₹10. இப்போலாம் பானிபூரியை ₹50 சொல்கிறாங்க. ₹10 ₹5 சாப்பிட்டு பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஏரியாவில் வந்தால் நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். ஸ்ட்ரீட்டே வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. எல்லாம் அதுவும் அதை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றும் லைட்லாம் பாருங்கள், ஸ்ட்ரீட் லைட்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்கவே. சுற்றி நம்ம ஃபயர் என்ஜின் ஏரியா தான் வந்திருக்கோம். ₹20 வேறு வழியே இல்லை. பாப்கார்ன் தான் சாப்பிடுச்சு. பாப்கார்ன்ன்ற பாருங்க, பானிபூரி தான் சாப்பிட்டோம் போல். ₹20 தரானுங்கன்னு பார்ப்போம். பானிபூரி கடை எங்கே இருக்குது? நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் ₹100. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே ஒரு கிழங்கு கடை இருக்குது. 10 ரூபா வந்து கிழங்கு தான். ஆனால் கிழங்கு ஒன்று ₹10 கொடுங்க. மசாலா போடுவேன். போடுங்க. மசாலாலாம் போட்டு ₹10 கிழங்கு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அதை வாங்கிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. என்ன மாதிரி கோபி 65லாம் சாப்பிடாதீங்க. ₹10 பாருங்கள் கிழங்கு வந்துருக்கு. இதை சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப போல். இன்னும் நம்ம கிட்ட ₹10 இருக்குது. 4வது டிஷ். 4வது டிஷ்ஷு. 4வதுனா சாப்பிட்ற மாதிரினா 3வது, மற்றபடி ஓவராலாக 4வது. ஆனால் இவ்வளோ பண்ண முடியுது ₹100. அதுதான் ஒரு சர்ப்ரைஸ். சாப்பிடுவோம். மசாலா போட்டு ஊற்றுக்காரு. செம்மையாக இருக்கு. நான் சாப்பிட்டு நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு. சாப்பிட்டா வயிறு ரொம்ப நம்மள அதிகமாக
இங்கே 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். அதுதான் பண்ண மாட்டேன். 10 ரூபாய்க்கு வேறு எதாவது வாங்குவேன். 10 ரூபாய்க்கு கிழங்கு கிடைக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. சாப்பிட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க, நல்லா எடுத்துது. ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வீட்டை செய்யும்போது நல்லா சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. 10 ரூபா. இன்னொரு 10 ரூபா இருக்குது. 4 டிஷ்ஷு முடிச்சிட்டோம். ரைஸ் ஒரு வழியாக நம்ம சாப்பிட போகிறது என்னன்னா, கடைசியாக பானிபூரி தான் சாப்பிட போகிறோம். வேறு எதுவும் கிடைக்காது 10 ரூபாய்க்கு. பானிபூரி இருக்காக்கா? பானிபூரி ஆமாம், 10 ரூபாய்க்கு இருக்கா? 35. ஐயோ, 35. சேலஞ்சு தான். நம்ம 10 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட போகிறோம். கடைசியாக 10 ரூபாயில் வந்து நிற்குது. அந்த மாதிரி தான். 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணால் 3000 கோடின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் இது நான் 100 ரூபாய் செலவு பண்ணுறதுல எதுவும் வராது. ஆனால் செலவு பண்ணணும், அவ்வளோதான். வீடியோ எடுக்கணும். கைஸ் பானிபூரி வாங்கியிருக்கோம் 10 ரூபாய்க்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இங்கே பானின்னு தான் சொல்லுவீங்களா? சென்னையிலேருந்து வர அங்கே பானிபூரின்னு தான் சொல்லுவோம். ஆமாம், இது நீங்கள் பானின்றாங்களே, அவரும் வந்து பானின்றாரு. அதான் நீங்களும் கேட்ட. தேங்க்ஸ்க்கா. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 100 ரூபா சேலஞ்சை முடிச்சிட்டோம் பாண்டிச்சேரியில். 100 ரூபாய்க்கு உண்மையாக வயிறு செம ஃபுல்லாகிடுச்சு. உண்மையாக ஒர்த்து தான். இத்தனை டிஷ்ஷு சாப்பிட முடியுது நம்மளால். ஸ்வீட் கார்ன்லேருந்து ஆரம்பித்து கோபி 65, பட்டர் மில்க்கு, கிழங்கு, கடைசியில் பானிபூரி எல்லாமே 100 ரூபா தான் முடிஞ்சுது. சாதிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இருக்கிற ஃபாலோவர்ஸை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். இதே மாதிரி சேலஞ்ச் ஒரு நம்ம சென்னையில் பண்ணுவோம், அண்ணா நகரில். அண்ணா நகரில் 100 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம 100 ருபீஸ் சேலஞ்சை முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி ஒரு 5 டிஷ்ஷு சாப்பிட்ருக்கோம். மோரையும் நம்ம டிஷ்ஷாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னு, கோபி 65, மோர், அப்புறம் 10 ரூபாய்க்கு கிழங்கு, அப்புறம் பானிபூரி. கடைசியில் பானிபூரி சூப்பராக இருக்குது கடைசியில் சாப்பிடும்போது. ஆக்சுவலாக அந்த கடையில் பானிபூரி வந்து ஒரு பிளேட்டு 35 ருபீஸ் தான். ஆனால் நம்ம 10 ரூபாய்க்கு கேட்டிருந்தோம், 10 ரூபாய்க்கு தந்துருந்தாங்க. நம்ம சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். 100 ருபீஸ் சேலஞ்ச் பேலன்ஸ் 10 ரூபா தான் இருக்குது நம்மகிட்ட இருக்குது அமௌண்ட்டு. ஆனால் நம்ம சேலஞ்சுனால் இந்த 10 ரூபா மட்டும் தானே நமக்கு பேலன்ஸ் இருக்குது. நினச்சா 1 பிளேட் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 1 பிளேட் சாப்பிட்டுருந்தா இன்னும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் பயங்கரமாக. ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் 100 ரூபாயில் நிறைய விஷயம் பண்ண முடியுது. நம்ம தான் இப்போ வந்து ஜிபே அது இதுன்னு வந்து தான் நம்மளால் பண்ண முடியல. ஆக்சுவலாக 100 ரூபாவா கம்மியாக பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக 100 ரூபாய்க்கு நிறைய விஷயம் பண்ணலாம் நம்ம போய்ட்டு. இப்போ அந்த 100 ரூபா கூட நான் ஜிபே பண்ணல, அதை கேஷாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கேஷாக எடுத்து வச்சு அது ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு நம்ம கையில் பேலன்ஸ் இருக்குன்றதை பார்க்கும்போதே அது ஒரு பயங்கரமாக இருக்குது. நீங்களும் இனிமேல்ட்டு மோஸ்ட்டாக ஜிபே பண்ணாமல் கையில் கொஞ்சம் கேஷை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகாதுன்னு நினைக்கிறேன். நானும் இனிமேல் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஜிபே பண்ணிகிட்டு இருந்தால் அதை ஈஸியாக போயிடுது. கேஷ் எடுத்து வச்சா தான் கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து நிறைய காசு கையில் இருக்க மாதிரி இருக்குது. 100 ரூபாயில் நம்ம இவ்வளோ சாப்பிட்டது பார்த்திங்கன்னா 5 ஐட்டம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி கேஷ் தரும்போது நம்ம
இவ்வளோ இருக்குது, 70 ருபீஸ் இருக்குது ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்னும் 30 ருபீஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கேஷ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜிபே யூஸ் பண்ணலாம், இல்லாத சமயத்தில் ஜிபே யூஸ் பண்ணுங்கள், மோஸ்ட்டாக கேஷ் யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், நல்ல ஃபீலாக இருக்குது. அவ்வளோதான், என்ன சொல்கிறது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.